ஓ, அம்மா ஏன் அவங்கள இங்க கொண்டு வர சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. உண்மைதான். நம்ம மேல போக வர வழியை தேடிக்கலாம். அந்த சூனியக்காரி இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை கடந்து போக உதவி பண்ணிருப்பால. இந்த கரு நிழலுக்கு முன்னாடி என் மந்திரம் எல்லாம் எடுபடாது. அதுக்குள்ள போக வேற வழியே இல்ல. ஏர்டன் பல வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்க பயணத்தை நீங்க சரியா முடிக்க உதவி செய்ய வந்தேன். பாத்துட்டு இருக்கீங்களா? லியோசா. என்ன இது ரொம்ப உறுதியா இருக்கு. எல்வினோட கட்டமைப்பு. என் வில்லோட நரம்பு ஆல்பமோட ஒளியில ஊர்னுது. எல்ப்ஸோட மாயைய அது இப்ப எழுப்பி விட்டுருச்சு. கொஞ்சம் இருங்க, இது அப்படியே மறைஞ்சிடாதுல்ல. இந்த ஒளி மின்னிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இந்த பக்கம் வாங்க. ஆல்பமோட ஒளியை நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வில்லோட அந்த சக்தியை சேர்த்துடலாம். மறந்துடாதீங்க. ஓ, இங்க ரொம்ப பனிமூட்டமா இருக்கு. இன்னொரு கதவா? நம்ம இப்போ வேண்டாம், அதனால என்ன விளைவு வரும் தெரியாது. ஒரு நிமிஷம். அது இந்த கோடாலியை நீங்க எப்படி செஞ்சீங்க? அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அது அத பத்தி நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆயுதத்தை பத்தி எனக்கு தெரியும். நாங்க செஞ்ச ஆயுதங்கள்ல அதுவும் ஒண்ணு. அத நாங்க உங்களுக்காக செய்யல. வழியை விட என்னால முடியாது. ஒரு பொண்ணுக்காக தான் நாங்க அதை செஞ்சோம். உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா உன்னை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். நீ அவளை ஏதோ செஞ்சிருக்க. இது என் அம்மாவோடது. சாகிறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னது, அவ இறந்துட்டாளா? கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ ஆக்ரோஷமான போராளி, நல்ல பொண்ணும் கூட. சரி, நான் அந்த கோடாலியை கொஞ்சம் மேம்படுத்தி கொடுக்கறேன். ஆனா செஞ்சு கொடுங்கன்னு உங்களை யாரும் கேட்கலையே. அது அது உண்மைதான். ஆனா எனக்கு உங்க அம்மாவை தெரியும். அவங்க இருந்திருந்தா அதை சரி பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டிருப்பாங்க. என் சகோதரனுக்கு எதிராக தான் இந்த கோடாலி அவங்க செய்ய சொன்னாங்க. தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்க பிராக்கோட சகோதரன் எனக்கு தெரியும். தர அடையாளத்தோட இன்னொரு பாதி இங்க இருக்கு. அந்த நீல நிறத்துல இருக்கிறவ உன்னோட சகோதரனா? ஆமா. என் திறமைகளை நீங்க ரொம்ப பெருசா மதிப்பிட்டு இருக்கலாம். ஆனா இல்ல, ஃப்ரேயா மேல சத்தியமா சொல்றேன். அவனோட வேலையை கெடுத்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை மேம்படுத்தி கொடுங்க. சரி, நீங்க நீங்க இத கொஞ்சம் அங்க கீழே வச்சிட முடியுமா? என்னால பிடிக்க முடியாது. ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்படின்னா சரிதான். நான் இப்போ இதை நான் சரி பண்ணிடுறேன். ஓ ஓ இது என்ன ரத்தமா காஞ்சு போயிருக்கு? நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, நான் இதுக்கு ஸ்கை மூவர்னு பேர் வச்சிருக்கேன். இந்த மலைக்கு மேல ஒரு புதையல் காத்துக்கிட்டு இருக்கு. அங்க நிறைய வளம் இருக்கும். அதை மட்டும் நான் தோண்டி எடுத்துட்டேன்னா கீழே கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்ல. இது சரி பண்ண உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கூட தெரியாது. ஓ, அம்மா ஏன் அவங்கள இங்க கொண்டு வர சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. உண்மைதான். அது புகையா?
பக்கத்துல போகாத. ஓ, இது என்னது? நம்ம மேல போக வேற வழியை தேடிக்கலாம். அந்த சூனியக்காரி இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை கடந்து போக உதவி பண்ணிருப்பால. இந்த கரு நிழலுக்கு முன்னாடி என் மந்திரம்லாம் எடுபடாது. அதுக்குள்ள போக வேற வழியே இல்ல. ஏர்டன் பல வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்க பயணத்தை நீங்க சரியா முடிக்க உதவி செய்ய வந்தேன். எங்களை எச்சரிக்கை ஏன் இவ்வளவு தாமதம்? நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். என் நண்பனை காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கரு நிழல் மந்திரத்தோட ஒரு கெட்ட வடிவம்னு சொல்லலாம். என்னாலையும் இதை அகற்ற முடியாது. ஒரு புனிதமான வெளிச்சத்துக்கு தான் இதை உடைச்சிட்டு போற தன்மை இருக்குன்னு நான் நம்புறேன். அது நீளமான பாதை. இந்த லட்சியம் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? இதுதான் எங்களுக்கு எல்லாமே. என் பின்னாடி வாங்க. எங்களுக்கு ஏன் உதவி பண்ற? உங்களை பார்க்கும்போது என்னையே பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் உங்களுக்கு உதவி செய்யறதுனால என் தப்புகளை திருத்திக்க முடியும்னு நம்புறேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான். உங்க நண்பனை காயப்படுத்தி இருக்கோம், பரவாயில்லையா? என்னதான் நீங்க என் நண்பனை காயப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல. நாம இப்ப எங்க போகணும்? ஒரு உலகத்துக்கு, நீங்க பார்க்காத உலகம். நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போறோமா? நீங்களும் எங்களோட வர போறீங்களா? இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். எல்லாமே கொஞ்ச காலம்தான். நம்ம இதை பயன்படுத்தலாம். கிரேஸா, அங்க பாருங்க, சென்றி இது உடைஞ்சு போயிருக்குன்னு தானே சொன்னாரு. சென்றியா? மலையோட அடிவாரத்துல நாங்க ஒரு குள்ளரை பார்த்தோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் காணாம போயிட்டாரு. நான் கடந்து போகும்போது இங்க யாருமே இல்லையே. ஒருவேளை அவன் முடிச்சிருக்கலாம். குள்ளர்கள் ரொம்ப கொடுமையானவங்களா இருப்பாங்க. ரொம்ப வெறுப்பேத்தலாம் கூட. நாங்க பார்த்த 2 பேரை வச்சு சொல்றேன். அவங்க 2 பேரா? அந்த ஆலயம் 2 ஏரிகளுக்கு நடுவுல இருக்கும். அங்க இருந்து தான் நம்ம அடுத்த உலகத்துக்கு பயணிக்கணும். நல்ல வேளை அது இப்ப தண்ணிக்கு அடியில இல்ல. அந்த உயிரினம் எதுக்காக கரையில இருக்கு? அது யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உடனடியா தார் தாக்குதல் செஞ்சான். எல்லா உலகத்திலையும் அந்த போரோட பாதிப்புகள் நல்லாவே தெரிஞ்சுது. கடைசியா அது சிக்கல்ல போய் முடிஞ்சுது. தார் வெறும் கையோட ஓடன் கிட்ட போனான். அந்த உயிரினம் அங்கேயே இருந்து ரொம்ப பெருசா வளர்ந்தது. இப்ப அந்த மிட்கார்ட் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா, சொன்னல. அப்பத்துல இருந்து ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராக்னராக்ல ஒருத்தர் கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராக்னராக்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் அதை நம்ப கூடாதுன்னு தான் நினைச்சேன். இங்க பாருங்க, நாங்க அந்த பாம்பு கிட்ட பேசணும், தெரியுமா? அப்படியா? பெருமையா சொல்லிட்டு இருக்கான். எனக்கு எல்லா மொழியும் தெரியும், ஆனா நான் இந்த மொழியை கேட்டதே இல்ல. அது பேசினப்போ என்னால எதையும் புரிஞ்சிக்க முடியல. யாராலையும் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு மோசமா பேசும். ஓ, அதனாலதான் அது தனிமையா இருக்கா? பார்த்து வாங்க. இந்த பக்கம் வாங்க. உறுதியா சொல்றீங்களா? நாங்க ஏற்கனவே இதுக்குள்ள வந்தோம், ஆனா திரும்பி போக வழியே இல்ல. பாத்தீங்களா? ஓ அப்படியா? நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், இருங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா? லியோசா. என்ன இது? ரொம்ப உறுதியா இருக்கு. எல்வினோட கட்டமைப்பு. என் வில்லோட நரம்பு ஆல்ஃபமோட ஒளியில ஊர்னுது. எல்ப்ஸோட மாயையை அது இப்போ எழுப்பி விட்டுருச்சு. கொஞ்சம் இருங்க, இது அப்படியே மறைஞ்சிடாதுல்ல? இந்த ஒளி மின்னிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இந்த பக்கம் வாங்க. எனக்கும் அது ஒன்று வேணும். இந்த வேர்களை பாருங்க, இது ரொம்ப மாயமா இருக்கு. அது வேனியர். வேணாம சேர்ந்ததா? உனக்கு அது தெரியுமா? கதைகள்ல கேட்டிருக்கேன். வேனியர் கடவுள்களை பத்தி அம்மா எதுவும் சொன்னதில்ல. எப்பவும் ஹேசரோட போர்ல இருப்பாங்கன்னு மட்டும் சொன்னாங்க. ஓடின அப்புறம் தாரோட ஒப்பிட்டு இருக்காங்க. அவங்களாம் நல்லவங்கள? அவங்களாம் நல்ல கடவுள்கள் இல்ல ட்ரேஸ். அதை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சீர்ஸ் ஆலயம் வந்துருச்சு.
இது ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்டது. அந்த டியருங்கிற நபர் 9 உலகங்களுக்கு போயிட்டு வந்தவர். எல்லாருக்குள்ளயும் ஒரு அமைதியை நிலைநாட்டி வச்சிருந்தாரு. எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்க மாதிரி தெரியலையே. நாங்க போற இடத்துல எல்லாம் எங்களை தாக்குறாங்க. குறிப்பா இறந்தவங்க. இறந்ததுக்கு அப்புறம் உயிர் தெழுந்தவங்க இங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த பாதையெல்லாம் மக்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்ப எதுவுமே இல்லை. திரும்ப வரவங்களுக்கு தான் பாதுகாப்பு. இப்படி ஒரு உலகத்துல உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். இந்த படிக்கட்டுக்கு அடியில் இருக்கிற வழியில கிளம்புங்க. அங்க பாருங்க, அங்க பார்த்த மாதிரி இங்க ஒரு படிகம் இருக்கு. நான் ஒளியை திரும்ப எழுப்புற வரைக்கும் அங்கேயே காத்துருங்க. லியோஸ்டா, அது முடிஞ்சது. இப்ப நம்ம சரியா என்ன பண்ண போறோம்? எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போறோம். அந்த அச்சாணியை தூக்கறதுல இருந்து ஆரம்பிங்க. பிரமாதம். மறுபடியும் அதை பின்னாடியே தள்ளுங்க. இப்ப அந்த சக்கரத்தை அதோட இடத்துல சீரமைச்சு வைங்க. அப்படிதான். இப்ப அந்த தடத்துல அப்படியே அதை தள்ளுங்க. என்ன? மொத்த பாலமும் இப்ப திரும்புது. இங்க எப்படி மொத்த பாலமும் திரும்புது? கடவுளே, நீங்க ரொம்ப வலுவானவரா இருக்கீங்க. பாலம் முதல் நிலைக்கு வர வரைக்கும் அதை அப்படியே தள்ளிக்கிட்டே இருங்க. களைப்பா இருக்கா? இல்ல. எப்பவும் அவரு ரொம்ப வலுவானவரா இருப்பாரு. அந்த இறந்தவங்கள பத்தி கேக்குறேன். சிலர் அவங்கள ஹெல்வான சொல்றத பார்த்தோம். அதெல்லாம் என்னது? அவங்கெல்லாம் பாவப்பட்டவங்க, நிலை இல்லாம அலையிறவங்க. அவங்க நிம்மதியை தொலைச்சிட்டாங்க. எதனால? வெந்நீர் மந்திரம் இறந்தவங்களை எழுப்பிடுமா? ஒரு தடவை அப்படி நடந்தது. ஆனா இப்ப அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வியாதிங்கிறது உலக நிலை இல்லாம போறதுக்கான ஒரு குறியீடு. எதுவா வேணாலும் இருக்கலாம். யாரோ பயங்கரமான சக்திகளோட மோதி இருக்காங்க. அது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு உறுதியா தெரியும். ரொம்ப அற்புதமா செஞ்சீங்க. மேல வாங்க. இப்ப நம்ம தயாரா இருக்கோம். ரொம்ப அட்டகாசமா இருந்தது. உங்களுக்கு எதுவும் காயம் ஏற்படல? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. இந்த கதவுகள் வழியா போகணும். கொஞ்சம் இருங்க. இந்த கோயிலை கட்டினது குட்டி சாத்தான்களா இல்ல அரக்கர்களா? எல்லாருமே இதை கட்ட ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. இங்கிருந்து அமைதி அழியறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சது இந்த இடத்துல தான். லியோஸ்டா, உங்க வில்லோட நரம்பு வளர்றத நிறுத்திடுச்சு. அதோட சக்தி இப்ப குறைஞ்சிருச்சு. இந்த வில்லுல ஒரு சில மாய சக்திகள் மட்டும்தான் இருந்தது. அதை நம்ம பயன்படுத்தியாச்சு. உங்க வில்ல கொடுங்க. ஆல்ஃபமோட ஒளியை நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வில்லோட அந்த சக்தியை சேர்த்துடலாம். மறந்துடாதீங்க. அப்போ நீங்க எங்க கூட வர போறது இல்லையா? முயற்சி செய்கிறேன். ஆனா மிட்கார்ட்ல என்னை பிடிச்சி வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு என் மேல பெருசா அக்கறை இல்லை.